இது ரொம்ப லேட்டஸ்டான நியூராலஜி. அதாவது ஸ்கின்ல தெர்மோ ரிசெப்டார்ஸ் இருக்கு, ஸ்கின்ல படும் பொழுது அதை மூளைக்கு உணர்த்துகிறது. ஸ்கின்ல வந்து தெர்மல் ரிசெப்டார்ஸ். இது வந்து நம்ம ஸ்கின்ல பட்ட உடனே மூளைக்கு சொல்றப்போ குளிரா இருக்கும் போது நம்ம ஒரு பிளாங்கெட் போட்டுக்கிறோம், ஹாட்டா இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஷர்ட்டை கழட்டிட்டு இந்த பனியனோட இருக்கிறோம். ஸோ இந்த தெர்மோ ரிசெப்டார்ஸ் அப்படின்ற கான்செப்டை வள்ளுவர் மெல்லிய தடவி சொல்கிறார். ஓகே, இப்பொழுது வருகிறார் மருத்துவர் வள்ளுவர். கண்களை பசலை நிறம் அடைந்தன. கண்ணில் தானே பார்க்குறோம், லோவர் கான்செப்ட் வரைக்கும் தான் பார்க்குறோம். பால்பேப்பரில் பார்க்குறப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பசலை நோய் தெரியும். அனீமியாவை டாக்டர் இப்படி தான் பார்க்குறாரு. அதுதான் அவர் சொல்றாரு, அவளுடைய அகன்ற விழிகளில் தெரிந்தன. குளிர்ந்த காற்று நிறைந்ததால் அதை பார்த்துட்டோம் நம்ம. வள்ளுவர் advises the ways to examine the eyes to diagnose the pallor. Exactly what we teach in medical school. நாங்கள் என்ன மெடிக்கல் காலேஜில் எங்கள் பசங்களுக்கு சொல்லித்தரோமோ அதை தான் வள்ளுவர் சொல்றாரு. அடுத்தது பல நாட்கள் கழிந்தது. இப்போ பாருங்க, இப்போ பிசியாலஜி, நான் வந்து உடலியங்கியல் இருக்கிறதுனால பியூர் பிசியாலஜிக்கு வராரு. அனீமியா டியூ டு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி உடனே வராது, கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும். இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து நேற்று நல்லா இருந்தால் இன்னைக்கு அனீமியான்னு சொன்னாங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஏதோ இன்ஜுரியா இருக்கு, இல்லைன்னா பிளட் லாஸ்ன்னு தான் சொல்லுவோம். இல்லை சார் கொஞ்சம் நாளாவே கிராஜுவல் அனீமியா வருதுன்னு சொல்றப்போ தான் நம்ம வந்து ஏதாவது நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியா இருக்கும், இல்லைனா எங்கேயாவது ஒக்கல் ப்ளீடிங் இருக்கும்னு சொல்லக்கூடியது. ஸோ பல நாட்கள் கழிந்தது போல் தோன்றுகின்றன. வள்ளுவர் என்ன சொல்றாரு, 7 நாட்கள், 7ங்கிறத வந்து 7ன்னு எடுத்துக்க கூடாது. 7ன்றது வந்து ஒரு உயர்ந்த நம்பர், ஒரு லாங் ஒரு பிக் டிஜிட் நம்பர் தான் அப்படி சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, உனக்கு என்ன பசலை வந்திருக்கு, நேற்று தானே அவர் உன்னை விட்டு, உன்னுடைய லவர் உன்னை விட்டு நேற்று தானே போனார், இன்னைக்கே பசலை வந்தது, 7 நாட்களுக்கு பிறகு வர வேண்டியது. அதாவது உன்னுடைய ஹீமோகுளோபின் லெவல் ஸ்லோவா தானே குறையணும், எப்படி இனிஷியலா குறைஞ்சிருச்சு, என்ன வகையான பசலை இது என்று கேட்கிறார். அதாவது the duration to manifest, அனீமியாவை எவ்வளவு நாள்ல வருங்கிறதையும் விளக்குகிறார். ஓகே ஓகே இப்போ ஃபைனலா ட்ரீட்மெண்ட்டுக்கு வரார். இப்போ அந்த அம்மாவுக்கு அனீமியா வந்துருச்சு, அந்த அனீமியா எப்படி எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுது, எப்படி டயக்னோஸ் பண்ணுறது எல்லாம் சொன்ன உடனே ட்ரீட்மெண்ட் ஒரு மெடிக்கல் புக்கில் கடைசியில் ட்ரீட்மெண்ட்னு வரும். அதே மாதிரி தன்னை விட்டு அகன்ற அந்த காதலனை மீண்டும் கண்ட பிறகு அவளுடைய நோய் அகன்றது. She was very happy, she started eating and everything became normal. So ஹெமட்டாலஜிக்கலாக ஒரு சுற்றி வராரு வள்ளுவர். கண்ணாரை காண்பேனாக என்று முடிகிறது. இப்போ சைக்கோபேத் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வருவோம். சைக்கோபேத் என்பது சைக்காலஜியில் ஒரு டீப்பான ஒரு ஏரியா. அதாவது சைக்கோபேத்னு யாரை சொல்லுவோம்னா, எல்லாரும் தப்பு செய்யக்கூடியவங்க தான். கோவத்தில் கொலை கூட செய்வோம், செஞ்சுட்டு ரொம்ப வருத்தப்படுவோம், என்னடா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு. ஆனால் சைக்கோபேத் அப்படின்றவங்க தான் சீரியல் கில்லர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு குற்றத்தை செய்து விட்டால் சந்தோஷப்படுவாங்க. நான் நினைச்சதை செஞ்சுட்டேன், எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே கிடையாது அப்படின்னு சந்தோஷப்படக்கூடியது தான் சைக்கோபேத் அப்படின்ற வார்த்தை. இதை பத்தி வள்ளுவர் சொல்றாரு, தீவினையார் அஞ்சார் விழுமையார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. அதாவது அஞ்ச மாட்டார்கள் தீவினையால் மகிழ்ச்சி ஏற்படுவதாயினும், தீவினையால் மகிழ்ச்சி வந்தாலும் அதை பத்தி அவங்க வருத்தப்படாம மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்ற ஒரு கேரக்டரை அவர் டிஸ்கிரைப் பண்றாரு. சிலர், அவர் எல்லாரும் பற்றி சொல்ல, தீயவர்கள் என்று ஒரு சைக்கோபேத்ஸ் அப்படின்ற ஒருத்தவங்களை பத்தி இப்போ நம்ம கொஞ்சம் பின்னாடி போவோம். பாவிகள் அஞ்சாத கேரக்டர்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு நம்ம வரலாம். சைக்கோபதி அப்படின்றத வந்து இப்போ நம்ம டைரக்டா திருவள்ளுவர் வந்து தப்பு செய்ய அஞ்சார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்படியே அதை வச்சுட்டு ஒரு நியூராலஜியில் நம்ம ஒரு இது எடுத்து ஒரு காப்லான் சைக்காட்ரி டெக்ஸ்ட் புக் ஆஃப் சைக்காட்ரிக்குள்ள போகலாம். சைக்காட்ரியில் சைக்கோபேத் பத்தி என்ன சொல்றாங்கன்னு அதில் வராங்க. சைக்கோபேத்திக் பர்சனாலிட்டி கேரக்டரைஸ்டு பை ஏ மாரலிட்டியே இருக்காது, மாரல் இல்லாதவங்க. லேக் ஆஃப் அஃபெக்ட் சைக்கோபேத்திக், தே கமிட் வயலண்ட் ஆக்ட்ஸ் அண்ட் ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி, தி லேக் எம்பத்தி. முக்கியமான வார்த்தை வெஸ்டர்ன் லிட்ரேச்சர்ல சொல்றது சைக்கோபதி, அதாவது ஒரு குற்றத்தை செய்துவிட்டு அதற்காக மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு கேரக்டர் தான் சைக்கோபதி இப்படின்னு வெஸ்டர்ன் லிட்ரேச்சர்ல 1800 பிரான்ஸ்ல ஒருத்தர் சொல்லியிருக்காரு. குற்றம் செய்துவிட்டு மகிழ்ச்சி அடைவது ஒரு மோசமான ஒரு மனநிலை அப்படின்னு சொல்றாரு. 2000 வருடங்களுக்கு முன்பே சைக்கோபதியை டிஃபைன் பண்ணிட்டாரு நம்ம வள்ளுவர். சரிங்களா? Committing an act of crime is not psychopathy, it is the altered emotional response to it. கொலை பண்ணிவிட்டு வீட்டில் போய் நல்ல பிரியாணி சாப்பிட்டு தூங்குவான், அவன் தான் சீரியல் கில்லர். கொலை செய்துவிட்டு வாழ்க்கை முழுக்க அழுது கொண்டிருப்பான், அவன் நார்மல், நம்மளை போன்றவன், கோபத்தினால் இது பண்றான். So I conclude the first description of psychopathy slides back to 20 centuries earlier to the desk of வள்ளுவர். முதலில் வள்ளுவர் சொன்னார். 1800 வருடங்களுக்கு பிறகு பிரான்ஸ்ல இதை ஒரு பெரிய டிசீஸா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஓகே, நாம அவங்களுக்கு சொல்லலை, அதனால அவங்க அதை புதுசாக அவங்க கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு வினோதமான ஏரியாவுக்கு போவோம். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இன்ஃபன்ட்ஸ் டச் ஆன் த மதர் சென்சரி நர்வஸ் சிஸ்டம். இதை பத்தி அவர் சொல்றாரு. என்ன ஒரு சிச்சுவேஷன்னா, மக்கள் மை தீண்டல் உடற்கின்பம் மாற்று அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. என்ன சொல்றாருன்னா, ஒரு தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் தரும்னு. இப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்த குழந்தை வந்து அம்மாவை தொடும் பொழுது அம்மாவுக்கு இன்பம் வரும் அப்படின்னு. பலர் பேர் நம்மளை தொடும் பொழுது பல உணர்வுகள் நமக்கு வரும், குழந்தை தொடும் பொழுது இன்பம் வரும் அப்படின்றார். இது எப்படி?
இன்னும் கொஞ்சம் போவோம். உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தரும், கேட்டல் செவிக்கு இன்பம் தரும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போறாரு சில இடத்துல. பிஞ்சு கரத்தால் அலாவப்பட்ட கூழ், அந்த கூளை உண்ணும் பொழுது சிறு கைகளால் அலாவ பெற்ற உணவு பெற்றோருக்கு அமிழ்தத்தை விட மிகவும் இனிமையானதுன்னு ஒரு இடம் வருது. உங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும். அமிழ்தினம் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அலாவிய கூழ். என்ன சொல்றாரு? ஒரு குழந்தை அம்மாவுடைய சாப்பாட்டில் கை வச்சிருச்சு, அந்த சாப்பாடை அம்மா சாப்பிட்றப்போ அது தேனை விட இனிமையாக இருக்குன்றாரு. இதனுடைய சொற்சரிவை, இதனுடைய அந்த ஒரு இலக்கிய நயத்தை பல நூற்றாண்டுகளாக அலசி விட்டோம். மிக்க மகிழ்ச்சி. நியூராலஜி பக்கம் போவோம். இப்போ ஒரு நியூராலஜிக்கெல்லாம் நான் கேட்குறேன், என்னப்பா இவர் சொல்கிறாரு, தட்டில் குழந்தை கை வச்சிருச்சுன்னா அந்த குழந்தைய சாப்பிட்டா ரொம்ப இன்பமாக இருக்கணும், எப்படிப்பா பாசிபிள்? கை வச்சா இன்ஃபெக்ஷன் தானே வரும், இல்லைன்னா அழுக்கு தானே வரும், அது எப்படி சான்சஸ்னு? இப்போ அது அப்படியே அந்த பிக்சரை நம்ம அப்படியே பார்க்குறோம். ஒரு தாய், ஒரு குழந்தை, ஒரு தட்டு, குழந்தையோடு விளையாடி கொண்டிருக்கிறார். குழந்தை மிக அருகில் தாயோடு விளையாடும் பொழுது அந்த அருகில் உள்ள ப்ராக்சிமிட்டி, அந்த குழந்தையோடு விளையாடும் ஒரு சூழ்நிலையில குழந்தை அந்த கூழ்ல தன்னுடைய கையை படுகிறது. அதை எடுத்து சாப்பிடும் பொழுது நியூரலாஜிக்கலா உண்மையிலேயே இது சாத்தியம். அந்த பெண்ணுக்கு, அந்த தாய்க்கு அந்த உணவு அமிழ்தத்தை விட இனிமையாக இருக்க வாய்ப்பு உண்டு. எப்படி? இன்னொன்னு சொல்லிடுறாரு, மழலை சொல்லை கேட்காதவர்கள் தான் அந்த குழலோசை யாழிசைன்னு சொல்லுவாங்க. தம் மக்களின் மழலை சொல்லை கேட்காதவர், அதாவது மழலை சொல் குழலிசையை விட யாழிசையை விட சிறந்ததுன்னு சொல்றாங்க. அதுவும் எப்படி? இதுவும் எல்லாமே நம்ம கொஸ்டின் பண்ணணும். இவர் சும்மா ஒரு கோவைக்காக சொல்றாரா, இல்ல உண்மையிலேயே ஏதாவது ஒரு ரீசன் இருக்கான்னு? இருக்கு ரீசன். எஸ், இட் இஸ் பாசிபிள் அண்ட் ரெலவென்ட். என்ன சொல்றாங்கன்னா, let us leave behind the philosophical beauty, let us view them from neurological point of view. குழந்தையோடு தாய் விளையாடும் பொழுது தாய்க்கு குழந்தை தொட்ட உணவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. குழந்தையின் அந்த வாய்ஸ் யாழை விட இனிமையாக இருக்கிறது. வெரி நைஸ். ஆனால் இது அந்த வேர்ட்ஸ் உடைய அரேஞ்ச்மெண்ட்டை எடுத்துட்டு நியூராலஜிக்கலாக பார்க்கும் பொழுது, நான் இந்த கூகுள் சர்ச்சில் போய் நியூராலஜியில் அப்படியே பார்த்தேன். மதர் சைல்டு இன்டராக்ஷன் அப்படிலாம் நாங்கள் சர்ச் பண்ணுறப்போ, ஏன்னா என்னுடைய ஆய்வை நான் எப்படி பண்ணுறேன்னா, ஒரு 40-50 வருடங்களில் சயின்ஸில் என்ன நியூராலஜியில் கண்டுபிடிச்சிருக்காங்க, இதுக்கும் வல்லவருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு. ஸோ நான் ஆராய்ச்சி பண்ணும்பொழுது என்னோட இருப்பவர்கள் என்ன சம்மந்தம் இல்லையா, அதுக்கும் இதுக்கும் என்ன முடிச்சு போடுற அப்படின்னு. நான் அப்புறம் சொன்னேன், முடிச்சு போடலப்பா, முடிச்சு அவுக்க முடியாமல் உட்காந்துருக்கிறேன், ஏன்னா ரெண்டும் அவ்வளவு இணைஞ்சிருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நியூராலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அனிமல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லா அனிமலும் எவல்யூஷனில் பார்க்குறப்போ எல்லா உயிரினங்களுமே அந்த தாய் அந்த குழந்தையோடு இருக்கும் பொழுது, அந்த குழந்தையை தொடும் பொழுது, இதுதான் அந்த குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கம் புலியெல்லாம் சும்மா இருக்கிற நேரம்லாம் தன்னுடைய நாக்கால் அந்த டைகரையும் அந்த அந்த ஸ்மால் இதை லிக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஏன் லிக் பண்ணுதுன்னா, அப்படி அதனை லிக் பண்ணும் பொழுது அதனுடைய சில கெமிக்கல்ஸ் அங்கேருந்து வரக்கூடியது, அந்த இன்ட்ராக்ஷன் அந்த நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆகி தாயோடைய நர்வஸ் சிஸ்டம்க்கும் நல்லது, குழந்தையுடைய நர்வஸ் சிஸ்டம்க்கும் நல்லது. இப்போலாம் சைக்காலஜியில் எல்லாரும் சொல்றாங்க, தாய் வளர்க்கும் குழந்தைகள் மிக அன்போடு வளர்க்கின்றன. ஒன்றும் இல்லை, அந்த குழந்தைய அரவணைப்பாக வரும்போது, ஏன்னா ஒரு உறுப்புக்குள்ளே ஒரு உறுப்பு 10 மாதங்கள் உள்ளன, ஒரே குரோமோசோம், அது பிரிஞ்சு வந்தாலும் அதுக்குள்ள ஒரு லிங்க் இருக்கு. ஸோ த நியூரல் டெவலப்மெண்ட் ஆஃப் த பேபி, த நியூரல் டெவலப்மெண்ட் ஆஃப் த மதர் இஸ் ஹைலி டிபெண்டன்ட் ஆன் அ க்ளோஸ் இன்ட்ராக்ஷன் ஆஃப் த மதர் அண்ட் த சைல்டு. சரிங்களா? அந்த அப்பா கேட்டாலோ இல்லை மாமா கேட்டாலோ யாழை விட இனிதாக வராது, தாய் கேட்டால் மட்டும்தான் வரும். அதை நம்ம பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் எண்டோகனாபினாய்ட்ஸ் will be secreted. ஸோ வள்ளுவர் refers to neurological changes. மேட்டர்னல் பிரெயின்ங்கிறது ஒரு நார்மல் பிரெயினே கிடையாதுங்க. அதான் உண்மையான விஷயம். ஒரு தாய்மை உள்ள மூளை என்பது டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகுது. ஏன்னா அந்த ஒரு 10 மாதமும் அந்த குழந்தையை அவர் தன்னுடைய வயிற்றில் சுமக்கும் பொழுது ஹார்மோன்ஸ் டோட்டலாக வேற மாதிரி வருது. ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன் எல்லாத்துடைய லெவல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக